வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஸ்ரீநகரில் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மக்கள் இயக்கமாக யோகா தினத்தை கொண்டாடுமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு. உலகம் முழுவதும் இன்று சர்வதேச யோகா தினம் கடைபிடிப்பு. கோவை நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி பங்கேற்பு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு 49ஆக உயர்வு. பாதிக்கப்பட்ட 120க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவமனைகளில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை. உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைப்பு. கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி பதவி விலக வேண்டும். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். 10வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள ஷெர்-இ காஷ்மீர் சர்வதேச மாநாட்டு அரங்கில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். நமக்கும் சமுதாயத்திற்கும் யோகா என்பதே இந்த ஆண்டின் மையக்கருத்து என்ற அடிப்படையில் நடைபெற்று வரும் இந்த யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் இயக்கமாக யோகா தினத்தை கொண்டாடுமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தார். சர்வதேச யோகா தினம் 10 ஆண்டுகள் வரலாற்று பயணத்தை நிறைவு செய்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் 2014ஆம் ஆண்டு ஐநா சபையில் சர்வதேச யோகா தினம் குறித்து தாம் வலியுறுத்தியதை நினைவு கூர்ந்தார். இந்தியாவின் இந்த முன்மொழிவை 177 நாடுகள் ஆதரித்ததாகவும் இதுவே சாதனையாக இருந்தது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இதற்கு பிறகு யோகா தினம் புதிய சாதனைகளை படைத்து வருவதாகவும் நரேந்திர மோடி தெரிவித்தார். யோகா மூலம் நேர்மறை சிந்தனை உருவாகும் என மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தினார். பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி யோகா பயிற்சியில் ஈடுபட்டார். அவருடன் 7000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் இன்று சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி பல்வேறு நகரங்களிலும் மத்திய அமைச்சர்களும் ராணுவ வீரர்களும் பங்கேற்று யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 10வது ஆண்டாக இன்று நாடு முழுவதும் யோகா தினத்தையொட்டி பல்வேறு பகுதிகளிலும் பயிற்சி நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு யோகா பயிற்சியில் பங்கேற்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று யோகா பயிற்சிகளை மேற்கொண்டார். மத்திய தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி நாக்பூரில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகா பயிற்சியில் ஈடுபட்டார். राइट में दक्षिण पाद
சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். यहाँ अंदर घुसने के भी 27,000 रुपए लगते हैं। मैं बता रहा हूं, दोनों हाथों को ऊपर ले जाए, सिर के ऊपर, कानों के साथ बगल चिपकी हुई और ऊपर खींचिए. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மும்பையில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் யோகா பயிற்சியில் ஈடுபட்டார். மத்திய ரயில்வே மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அவருடன் ரயில்வே துறை உயர் அதிகாரிகளும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களும் பங்கேற்று யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். ஓம் சங்கச்சதம் சம்பததம் சம்போ மனான்சி ஜானதா. நாட்டின் எல்லைப் பகுதியில் உள்ள பனிச்சிகரத்தில் ராணுவ வீரர்கள் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். சர்வதேச யோகா தினத்தையொட்டி INS விக்ரமாதித்யா போர்க்கப்பலில் கடற்படை வீரர்கள் யோகா பயிற்சி மேற்கொண்டனர். அமிர்தசரஸில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பங்கேற்று யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களை ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். தமிழகத்தை உலுக்கிய கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 47ஆக அதிகரித்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த நியமிக்கப்பட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் சம்பவம் நிகழ்ந்த கருணாபுரம் பகுதியில் விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து சம்பவத்தின் பின்னணி குறித்து கேட்டறிந்தார். இதனிடையே கள்ளக்குறிச்சி சென்ற பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இது தொடர்பாக சம்பவ இடத்தில் இருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அன்பரசன். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய நிகழ்வில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 48 தொட்டுள்ளது. கள்ளக்குறிச்சிக்கு அருகே உள்ள கல்வராயன் மலை பகுதியில் தான் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டது எனவும், குறிப்பாக வெள்ளிமலை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து இந்த கள்ளச்சாராயமானது காய்ச்சப்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பகுதிகளில் பல்வேறு மாவட்ட போலீசாரானது சென்று தொடர்ந்து சோதனைகளை நடத்தி ஏதேனும் தடயம் மற்றும் கள்ளச்சாராயம் காய்ச்சவர்களின் தனிப்பட்ட விவரங்கள் உள்ளிட்டவற்றை சேகரித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இருந்து ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் செய்தியாளர் அன்பரசு.
இந்த ஆண்டு இளநிலை மருத்துவ மாணவ சேர்க்கையை கலந்தாய்வு அடிப்படையில் நடத்துவதற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மீண்டும் மறுத்துவிட்டது. நீட் தேர்வு விவகாரம் குறித்து தொடரப்பட்ட வழக்கை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் கலந்தாய்வுக்கு தடை விதிக்க மீண்டும் மறுத்ததுடன் புதிய மனுக்கள் தொடர்பாக விளக்கமளிக்குமாறு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புதிய மனுக்கள் மற்றும் நிலுவையில் உள்ள மனுக்கள் மீதான அடுத்த கட்ட விசாரணை ஜூலை 8ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனுக்கு தில்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மக்களவைத் தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது. இந்த ஜாமீன் நிறைவடைந்ததும் அவர் திகார் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவரது நீதிமன்ற காவலை சிறப்பு நீதிமன்றம் ஜூலை 3ஆம் தேதி வரை நீட்டித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை நேற்று விசாரித்த சிறப்பு நீதிமன்ற விடுமுறை காவல் அமர்வு அவருக்கு ஜாமீன் வழங்கியது. இந்நிலையில் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தில்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை அவசர வழக்காக இன்று விசாரித்த உயர்நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி தமிழகத்தின் பல பகுதிகளில் இன்று நடைபெற்ற சிறப்பு யோகா பயிற்சியில் ஆளுநர் ஆர்.என். ரவி, மத்திய இணையமைச்சர்கள் என பல்வேறு தரப்பினரும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி கோவை வேளாண் பல்கலைக்கழக வளாகத்தில் யோகா பயிற்சி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு யோகா பயிற்சியில் ஈடுபட்டார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஆளுநர் ஆர்.என். ரவி, வளமான தேசத்தை உருவாக்க இளைஞர்கள் உடல் நலனிலும் மனநலனிலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அனைவரும் யோகா பயிற்சியை வாழ்வின் ஒரு அங்கமாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். Bring it in your life and try to keep it as a part of it. And I can assure you, it will keep you in good stead. It is good for your physical body, it is good for your intellectual self, it is also good for your spiritual self. You will start with the physical and you will start exploring the beauty of it, and then you will start growing and enjoying it. Yoga is much more than asanas. Ashtanga Yoga of Tirumular, Yam, Niyam, Asana, Pranayam, Pratyahar, Dharana, Dhyan and Samadhi. இதேபோன்று கோவையில் பெரியநாயக்கன் பாளையத்தில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி நிலையத்தில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல். முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு யோக பயிற்சியில் ஈடுபட்டார். இதில் 800க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர். இதேபோன்று தனுஷ்கோடி அரிச்சல்முனை கடற்கரை பகுதியில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் இந்திய கடலோர காவல்படை மற்றும் இந்திய கடற்படை வீரர்களுடன் இணையமைச்சர் சஞ்சய் சேத் யோகா பயிற்சி மேற்கொண்டார். பின்னர் தனுஷ்கோடி அரிச்சல்முனையிலிருந்து இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான ஹோவர் கிராப்ட் மூலம் இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லை வரை சென்று கடலுக்கு மத்தியில் அமைந்துள்ள மணல் திட்டில் இறங்கி மத்திய இணையமைச்சர் சஞ்சய் சேத் பார்வையிட்டார். சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் உள்ள ஆதியோகி சிலை முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகளுடன் பங்கேற்று அண்ணாமலை யோகா பயிற்சியில் ஈடுபட்டார். சென்னை அடையாறில் உள்ள நேரு யுவகேந்திராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழிசை சவுந்தரராஜன் யோகா பயிற்சியில் ஈடுபட்டார்.
சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். சென்னை INS அடையார் கடற்படை வளாகத்தில் தக்ஷின் பாரத் பகுதியின் லெப்டினன்ட் ஜெனரல் KS பிரார் தலைமையில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் முப்படை வீரர்கள், NCC இளைஞர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்திய கடற்படையைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட வீரர்களும் கடற்படை தளபதிகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பக திருச்சி கள அலுவலகம் சார்பில் திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய மக்கள் தொடர்பக கள விளம்பர அலுவலர் தேவி பத்மநாபன், திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழக இயக்குநர் அகிலா, பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகா செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க, உள்ள வாங்க. குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 உங்கள் DD தமிழ். सिकल सेल एनीमिया एक तरह की बीमारी है। यह आनुवंशिक बीमारी है, यानी माता पिता से उनके बच्चों में आती है। इससे रक्त कोशिका का आकार गोल न होकर हंसिया जैसा हो जाता है, साथ ही उसका लचीलापन खत्म हो जाता है, जिससे नसों में खून बहने से परेशानी होती है और शरीर में तेज दर्द होता है। खून की तुरंत जांच करवाएं और डॉक्टर द्वारा दी गई सलाह एवं दवा का सेवन करें। साथ ही ज्यादा से ज्यादा पानी पिए और स्वच्छता का ध्यान रखें। यदि सिकल सेल से पीड़ित युवक और युवती आपस में शादी करते हैं तो उनकी संतान में यह बीमारी होने का खतरा बहुत अधिक रहता है। इसलिए शादी से पहले लड़का और लड़की के खून की जांच जरूर करवाएं, ताकि इस बीमारी को आने वाली पीढ़ी में फैलने से रोका जा सके। आइए सिकल सेल एनीमिया बीमारी को जानें और इसे रोकें। செய்திகள் தொடர்கின்றன. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்த சம்பவம் குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்து விவாதிக்கப்பட்டது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். கள்ளச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சமூக விரோத சக்திகளிடமிருந்து மக்களை காக்க அனைத்து வகையான நடவடிக்கைகளும் கடுமையாக எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவையின் 2வது நாள் நிகழ்ச்சியில் கேள்வி நேரம் முடிந்த பின் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்த சம்பவம் குறித்து அஇஅதிமுக, காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட சட்டமன்ற கட்சிகள் சார்பில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் இன்று கொண்டுவரப்பட்டது. இதில் காங்கிரஸ் சார்பில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை மதுவிலக்கு சட்டத்தை கடுமையாக்க வேண்டும், இப்படிப்பட்ட பெருந்துயர நிகழ்வு மீண்டும் நடைபெறாமல் இருக்க அந்தந்த பகுதிகளில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்கள், இளைஞர் நற்பணி மன்றம் போன்றவை மூலம் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மூலம் எந்த பகுதியில் கள்ளச்சாராயம் அல்லது சட்டவிரோத மது விற்பனை நடைபெறுகிறது என்பது தொடர்பான தகவல்களை அரசு மற்றும் காவல்துறை கவனத்துக்கு கொண்டு செல்ல வழிவகை செய்ய வேண்டும். அதன் மூலம் அரசு கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதேவேளையில் இந்த துயர சம்பவம் மூலம் மலிவான அரசு ஆதாயம் தேடுவதை அரசியல் கட்சிகள் தவிர்க்க வேண்டும். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய ஏதுவாக அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இனிமேல் இப்படிப்பட்ட துயர சம்பவங்கள் நடக்காமல் காவல்துறையினருக்கு நீங்கள் ஆணையிட வேண்டும். அங்கு இருக்கின்ற தன்னார்வ தொண்டு இளைஞர்களை
குறிப்பாக உங்களுடைய காலத்தில் இயற்றப்பட்ட சுய உதவி குழுக்களை இதோடு இணைத்து எங்கு சம்பவம் நடந்தாலும் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும், காவல் நிலையங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு கட்டமைப்பை வலிமையாக ஏற்படுத்த வேண்டும். இப்படி ஏற்படுத்தினால் தமிழ் சமூகத்தின் மீது நம்பிக்கை உள்ள, அக்கறை உள்ள மக்கள் யாரும் இதற்கு தவறான வழியில் போவதை இடம் கொடுக்க மாட்டார்கள். இந்த விவகாரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுப்பினர் தி வேல்முருகன், பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் நாகை மாலி, பாஜக உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் ஈஸ்வரன், மதிமுக உறுப்பினர் சதன் திருமலைக்குமார், விசிக உறுப்பினர் சிந்தனை செல்வன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் ராமச்சந்திரன், மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் அப்துல் சமது ஆகியோர் கள்ளச்சாராயம் குடித்ததால் ஏற்பட்ட உயிரிழப்பு சம்பவம் குறித்து அரசின் கவனத்தை ஈர்த்து பேசினர். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அத்தனை பேரையும் இரும்பு கரம் கொண்டு தண்டிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். பாஜக உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் பேசுகையில், கள்ளச்சாராயம் விற்பனை செய்த விவகாரத்தில் தொடர்புடையவர்கள், பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்பதை கண்டறிந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மனிதாபிமான அடிப்படையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த அரசு அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் இந்த துயரச் சம்பவத்தை தடுக்க முடியாத ஆளும் திமுக அரசை கண்டித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு எல்லா இடங்களிலும் ட்ரக்ஸ், விசச்சாராய சாவு எல்லா இடத்துலையும் அதை தொடர்ந்து இது நடைபெற்று நடந்துட்டு இருக்கு. எந்த நடவடிக்கையும் இல்லை. முதலமைச்சர் இரும்பு கடன் கொண்டு நடக்கும்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லாம தான் இன்னைக்கு மனித உயிர் இழந்துகிட்டே இருக்கு. பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி பேசுகையில், கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்த விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும். தமிழகத்தில் முழு மதுவிலக்கு கொண்டுவர வேண்டும். மது போதைப் பொருள் விற்பனையை அரசு முழுமையாக தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். பின்னர் இந்த துயரச் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து பாமக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது இல்லாமல் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், முழு மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சொல்லியிருக்கிறோம். இதன் பின்னர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், கள்ளச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். கள்ளச்சாராயம் சம்பவத்தில் பெற்றோரை இழந்து வாடும் குழந்தைகளின் பட்டப்படிப்பு வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்கும் எனவும் அறிவித்தார். எதிர்கால சமுதாயத்தை மிக மோசமான வகையில் பாதிக்கும் போதைப் பொருட்களை எந்த வகையிலும் அனுமதிக்க இயலாது என்ற அடிப்படையில் இவற்றை விற்பனை செய்பவர்கள் மீது சட்ட ரீதியாக எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் தீவிரமாக எடுத்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக தன்னுடைய கவனத்திற்கு வந்தவுடனேயே தீவிர நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதாகவும், இந்த சம்பவத்தில் பெற்றோரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து தலா 5 லட்சம் ரூபாய் நிலையான வைப்பு தொகையில் வைக்கப்படும் என்றும், அவர்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தவுடன் அந்த தொகை வட்டியுடன் அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் முதல்வர் குறிப்பிட்டார். பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளின் பட்டப்படிப்பு வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொள்ளும். பெற்றோர் இருவரையும் இழந்து ஆதரவின்றி தவிக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாவலர் பராமரிப்பு வளர அவர்கள் 18 வயது நிறைவடையும் வரை மாத பராமரிப்பு தொகையாக தலா 5000 ரூபாய் வழங்கப்படும். மேலும் பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வங்கியில் வைப்பு தொகையாக செலுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். துயரம் மிகுந்த இந்த நேரத்தில் இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் எனவும், சமூக விரோத சக்திகளிடமிருந்து மக்களை காக்க எவ்வித கடுமையான நடவடிக்கையும் எடுப்பேன் என உறுதியளிப்பதாகவும் மு.க. ஸ்டாலின் கூறினார். துயரம் மிகுந்த இந்த சம்பவத்தை அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்தவரை சமூக விரோத சக்திகளிடமிருந்து மக்களை காக்க எந்த விதமான கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பேன் என உறுதியளிக்கிறேன். முன்னதாக பேரவை தொடங்கியதும் இந்த துயரச் சம்பவம் குறித்து உடனடியாக விவாதிக்க வேண்டும் என அஇஅதிமுக உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்து அமளியில் ஈடுபட்டனர். அதற்கு மறுப்பு தெரிவித்த அவைத் தலைவர் அப்பாவு பேரவையின் நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிப்பதாக கூறி அவர்களை உடனடியாக வெளியேற்றுமாறு அவை காவலர்களுக்கு உத்தரவிட்டார். மேலும் ஒருநாள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்கவும் அவர்களுக்கு தடை விதித்தார். இதனால் அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டனர்.
அவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மக்களின் பிரச்சினை சட்டமன்றத்தில் கொண்டு வருவதுதான் எதிர்க்கட்சிகளின் கடமை. கள்ளச்சாராயம் மரணம் குறித்து பேச பேரவைத் தலைவர் அனுமதி கொடுக்கவில்லை. ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஆதிதிராவிட மக்கள் இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கிறார்கள். இதற்காகத்தான் பேச வேண்டும் என அனுமதி கேட்டோம். சட்டமன்றத்தில் நியாயம் கிடைக்கவில்லை. சட்டப்பேரவைத் தலைவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து நடுநிலையோடு செயல்பட்டிருக்க வேண்டும். தொடர்ந்து பேச அனுமதி கோரியதால் எங்களை வெளியேற்றிவிட்டார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மக்கள் அதிகம் நடமாடும் மையப்பகுதியில் 3 ஆண்டு காலம் கள்ளச்சாராய விற்பனை நடந்து வருகிறது. இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். இன்னும் பலர் மருத்துவமனையில் கவலைக்கிடமாக உள்ளனர். வெளிப்படை தன்மை இல்லை, முறையாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை, போதிய மருத்துவர்கள் மற்றும் மருந்துகள் இல்லை. இந்த துயர சம்பவம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். உண்மை செய்தியை கலெக்டர் வெளியிட்டிருந்தா இந்த கள்ளச்சாராயம் குடித்துதான் இது பாதிக்கப்பட்டார் என்ற செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருந்தா அந்த கள்ளச்சாராயம் குடித்தவர் உடனடியாக மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றிருப்பாங்க. இதற்கு பின்பு இவர் அறிக்கை விட்ட பிறகு பல பேர் மது குடித்ததாக, கள்ளச்சாராயம் அருந்ததாக அதே பெண்மணி சொல்லியிருக்கிறார். இதற்கு முழு பொறுப்பு அரசாங்கம் ஏற்க வேண்டும். உண்மையான செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வெளிப்பட்டிருந்தால் பல உயிர்களை காப்பாற்றிக்கலாம். இது உயிர் போனதற்கு காரணம் இந்த அரசாங்கம். அரசாங்கம் தார்மீக பொறுப்பேற்று ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேணும். இந்நிலையில் சபாநாயகர் விதித்த தடை உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என சபாநாயகர் அப்பாவுவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார். முதலமைச்சர் வேண்டுகோளை ஏற்று அத்தடையை ரத்து செய்து அதிமுகவினரை அவைக்குள் வர சபாநாயகர் அப்பாவு அனுமதி அளித்தார். ஆனால் அஇஅதிமுக உறுப்பினர்கள் மீண்டும் அவைக்கு வரவில்லை. தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்திருப்பதற்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் உதாரணமாக திகழ்வதாக பாஜக மூத்த தலைவர்கள் விமர்சித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு சாத்தியமில்லை என்று குறிப்பிட்டார். ஆனா பூரண மது விலக்கு எப்ப சாத்தியம்னா கள்ளுக்கடைகள் திறக்கப்படும் பொழுது. அதை நீங்க மதுவா பார்க்கலாம், சில பேர் மது இல்லாம பார்க்கலாம். அதனால தமிழகத்திற்கு கள்ளுக்கடையை திறந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ் பிராக்டிஸை கொண்டு வரணும். தெருவுக்கு 5000 கடைகளை வைத்து அதன் மூலமாக ஊக்கப்படுத்துவது சரியில்லை என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதனால் முதல் 1000 கடை அடைங்க, 2 வருஷம் கழிச்சு 1000 கடை அடைங்க, படிப்படியா கள்ளுக்கடைகளை திறந்து வாங்க. அரசு முன்னின்று அதை நடத்தாதீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையா இருக்குங்க. நாங்க கள்ளுக்கடையும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிங்கன்னா நிச்சயமா கள்ளுக்கடை வரணும். அதாவது 100% ஆல்கஹால் விடமாட்டோம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சாத்தியம் கிடையாது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னும் நேரில் செல்லாதது ஏன் என்று மாநில பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிகாரிகளை மாத்திட்டோம், அதனால நாங்க நடந்துச்சுன்னு கிடையாது. அதிகாரிகளை மாற்றுவது என்பது கண் துடைப்பு. இன்னைக்கு ஏன் முதலமைச்சர் அங்கே போகல? ஏன் துறை சார்ந்த அமைச்சர் அங்கே போகல? ஆளும் கட்சியின் அரசியல்வாதிகளின் துணையோடு தான் இது நடந்து கொண்டிருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் துணை இல்லாம இவ்வளோ பெரிய வியாபாரம் அங்க நடந்திருக்குமா? இதனிடையே தமிழகத்தில் மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி வருவதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டினார். விலை குறைச்சலா இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தோட நிலைமை இது இன்னைக்கு ஆறா போயிட்டு இருக்கு. இது ஏதோ முதல் தடவை இல்லை. ஒரு வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா மாநிலத்தினுடைய முதல்வருக்கு தன்னுடைய துறையின் மீது கட்டுப்பாடு இல்லை என்ற அர்த்தம். ஆளுங்கட்சி பிரமுகர்களுடைய ஆதரவினால் தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கிறதா நிறைய செய்திகள் நீங்க தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதை பத்தி 6000 விசாரணை கமிஷன் போட்டாலும், அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை நீங்க மாற்றினாலும், ஆனால் இழந்த உயிர்கள் என்னவோ இழந்தது. ஒவ்வொரு தெருவுக்கும் மதுக்கடைகளை திறந்து வச்சும் கூட இன்று கள்ளச்சாராயம் இந்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்குன்னா மாநில அரசு யாருடைய பாக்கெட்டை நிரப்புறதுக்காக ஏழைகள் அப்பாவிகளுடைய உயிரை பழிவாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லணும்.
20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் சூப்பர் 8 சுற்றில் நடைபெற்ற ஆட்டத்தில் பங்களாதேஷை 28 ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வீழ்த்தியது. ஆன்டிகுவாவில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதன்படி களமிறங்கிய பங்களாதேஷ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 140 ரன் எடுத்தது. இதனால் 141 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆஸ்திரேலியா விளையாடியது. அந்த அணி 11வது ஓவரில் 100 ரன் எடுத்திருந்த போது மழை குறுக்கிட்டது. இதை அடுத்து டிஎல்எஸ் முறைப்படி 28 ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த தொடரில் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு கிராஸ்ஜெலைட் நகரில் தொடங்கும் போட்டியில் இங்கிலாந்து அணியை தென்னாப்பிரிக்கா எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.